பாரம்பரிய நம்பிக்கையோடு பாதுகாப்பான முதலீட்டிற்கு ஸ்ரீ நாராயணி நிதி லிமிடெட். இது நம்ம ஊரு நிறுவனம். அகில பாரத இந்து மகாசபா சார்பில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் புதுக்கோட்டையில் இருக்கும் சில தொல்லியல் கட்டுப்பாட்டில் உள்ள புராதனமான கோயில் கும்பாபிஷேகம் நடக்கப்பட வேண்டும். மகாமுகத்திற்குள் கும்பாபிஷேகம் நடக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சென்ற வருடம் 2024 வருடம் அக்டோபர் மாதம் நான் மனு கொடுத்திருந்தேன் திருச்சி தொல்லியல் துறையில். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நேற்று தினம் தொல்லியல் துறைக்கு நான் சங்கு ஊதி போராட்டம் செய்ய முயற்சித்த போது அப்போ அதிகாரிகள் கூப்பிட்டு சமரசம் பேசி இந்த தொல்லியல் துறையோட உயர்மட்ட அதிகாரி திருச்சி மண்டலத்தோட உயர்மட்ட அதிகாரி ராகுல் அவர்கள் நேரடியாக சந்தித்து அப்போ அவர் ஒன்றும் இல்லை, நான் கோயிலெலாம் விசிட் பண்ணுறேன், உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவர் ஆய்வு மேற்கொண்டார். நாங்கள் அழைச்சிட்டு வந்தேன். நான் தான் முதல்ல புதுக்கோட்டை போனோம். அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் ஆய்வு பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். அப்புறம் இங்கே கும்பகோணம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாக இங்கே இருக்கிற இஷ்யூலாம் நான் சொன்னேன். முக்கியமாக இந்த பிளான்ட் எல்லாமே சரியில்லை, நிறைய காதல் ஜோடிகள் அசிங்கமாக, அதை நேரடியாகவே அவர் பார்த்தார். நேரடியாகவே காமிச்சிங்க பாருங்கள் சார் அப்படின்னா அது நேரடியாகவே அவர் பார்த்து அவருடைய மனமும் இப்போ ரொம்ப அருவறுப்பு தகரமாக சில விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற ராஜகோபுரம் சிதலமடைஞ்சு கிடந்துச்சு, அதை சரி பண்ணணும்னு சொல்கிற இடத்துல அங்கே பார்த்தா பாட்டில் இட்லி என்னென்னமோ கண்டதெல்லாம் கிடக்குது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் மழை காலங்களில் தண்ணி நிற்கும், அதெல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன். முக்கியமாக 2028 வருடம் மகாமகம், அதற்குள்ளே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு கோரிக்கை வச்சேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் லெட்டர் கொடுப்போம், பட் கும்பாபிஷேகம் HRNC தான் நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் நடவடிக்கை வேகமாக எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்கன்றாங்க. ஆல்ரெடி நாங்கள் இந்து சமய அறநிலையத்துறையும் இது கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தொல்லியல் துறை கொடுத்தா உடனே பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆக எல்லாம் நேரம் கரெக்டாக வருது. விரைவில் இந்த கோயில் மகாமகத்திற்குள் கும்பாபிஷேகம் நடக்கப்பட வேண்டும் என்று தொல்லியல் துறையையும் இந்து சமய அறநிலையத்துறையும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கும்பகோணம் சரக காவல்துறைக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இன்றைய தினம் பத்திரிகையாளர் துறை, இந்து மகாசபா நிர்வாகிகள், பொதுமக்கள், தொல்லியல் துறை அதிகாரிகள் வரும்பொழுதே இங்கே சில விஷயங்கள் மனதுக்கு சரிவுபடவில்லை. தனியாக ஒரு காவலரை இதற்காக பணியில் அமர்த்தி இந்த கோயில் நடை திறக்கும் பொழுதும் கோயில் சுற்றுப்பகுதியில் தொடர்ந்து கண்காணித்து இந்த கோயில்களில் புனிதத்தை பேணி காக்கும் விதமாக ஒரு காவலரை நியமிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நடந்ததெல்லாம் நிறையா பேர் பார்த்தாங்க, அது நம்ம சொல்ல முடியல. விரைந்து இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். கும்பகோணம் மக்கள், இந்து மகாசபா மற்றும் தொல்லியல் துறை, இந்து சமய அறநிலையத்துறை எல்லாம் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக இந்த 2028 மகாமகத்திற்குள் இந்த கோயில் நிர்வாகத்தெல்லாம் சரி செய்து கும்பாபிஷேகம் நடைபெறும் உறுதியளித்திருக்காங்க. அதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். ராமநிரஞ்சன், மாநில பொதுச் செயலாளர், அகில பாரத இந்து மகாசபா.